வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ அப்போது நம்மளோட புது பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுறேன். ஒரு மணிக்கு ஷூட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஷார்ப்பாக நீங்கள் 4லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பிராண்டுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு இனாகிரேஷன் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து திங்ஸ் வாங்கினோம், 50% பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லேருந்து பண்ணோம். ஸோ அந்த 50%ல் ஒரு சில லாஸ்ட் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இவ கிடையாது, என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு இது வந்து ஒரு தெர்மல் பிரிண்டர். ஒர்க் ஆகுதா? செக் பண்ணிட்டியா? இல்லை, ஃபோன்லேருந்து ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ ஒரு தெர்மல் பிரிண்டர் சின்னதாக போதும்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது அதோட வயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் ரிவ்யூ, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருவோம். டேரெக்டாக இங்கேருந்து ஸ்கேன் பண்ணி கூகுள் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இன்ஸ்டா அக்கௌண்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆன்லைன்லேயே விற்கிது. இதுக்குள்ளே அந்த பேப்பர் சொருகி வச்சுக்கலாம். QR ஸ்டாண்டு, சும்மா ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு பேர். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மெயினான ஒரு விஷயம் இருக்குது, அது நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஸோ இனாகிரேஷன் பண்ணுறப்போ தான் வந்துட்டு என்ன பிராண்டு என்ன பண்ண போகிறோம் எல்லாமே வந்துட்டு ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இங்கே இருக்கிற டேபிள். ஸோ இது ஒரு டீ டேபிள், இது டீ பாய். ஸோ இது கம்பல்சரி நம்ம வைக்க போகிற புது கடைக்கு இது வேணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இது கண்டிப்பாக டீ குடிக்கிறதுக்கு. ஆமாம், ஏன்னா நமக்கு டீ இல்லாமல் வாழ முடியாதுல்ல. நம்மலாம் கோயம்புத்தூர்காரங்கல்ல, இல்லை தமிழ்நாட்டுக்காரங்கல்ல, நமக்கு டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஷாப் ஓனர். ஷாப் ஓனர். ஓனர் நீங்கள் ஹாய் மேரி. ஓகே, போய் விளையாடு போ. ஓகே ஓடு. வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோவா? சரி, போய் விளையாடு போ. விளையாடு. ஓகே, இப்போ அதை நம்ம பிரிச்சிடலாம். கத்தி எடுத்துட்டு வாங்க. ஐரமா பிரிக்கிறியா? சார் ஐரமாக்கு அதெல்லாம் தெரியுமா? இங்கே பார்க்கலாம். தெரியுமா? என்ன இருக்கு உள்ள? குக்குச்சோ. ஐரமா ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்றான். இல்ல நம்ம கூட எக்ஸர்சைஸ். எக்ஸர்சைஸா உள்ள எக் இருக்கு உள்ள. புடி தூக்கு ஐரமா தூக்கு. பாத்து விழுந்துற போகுது. ஐரமாக்கு அது ஐரமாக்கு இல்லைங்க, குடு. ஐயோ, ஐரமாக்கு வடியுது. இது இருக்கு ஃபங்கஸ். தொடக்கணும். இரு அப்பா தரேன். அப்பா தொடச்சு தரேன். A few inches later. அப்பா இங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. புள்ளாங்க தனியா ஏதோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனாலயா இல்ல ஏதாவது நனைஞ்சிருச்சான்னு சொல்லி தெரியல. நல்ல ஃபங்கஸ் இருக்கு இதுல. வுட் தானே இருக்கும். கட் பண்ணிடு சிசர்ஸ் வச்சு. தள்ளிப்போ. இரு அப்பா உனக்கு காட்டுறேன். இரு காட்டுறேன். ஐயமா அங்கே தான் நிக்கணும். தள்ளி வா. டஸ்ட் நிறைய டஸ்ட் இதுல. ஆமா, ஐயமாக்கு டஸ்ட் ஆகாது இல்ல. நில்லு அப்பா உனக்கு காட்டுறேன். ஐயமாக்கு தான் ஒரு நிமிஷம் அப்பா காட்டுறேன் உனக்கு. ஐயுமாக்கு எல்லாம் வேணாம். ஐயுமாக்கு இரு அது வச்சு காமிச்சது அப்பா. இந்தா கண்டா இങ്ങനെ വെക്കാനുള്ളതാ. வேணும்னு சொல்ல தெரியாது. வேணுமான்னு தான் வரும். இது இங்க வெச்சு காட்டுறேன். இத வெச்சு காமிச்சறா. இல்ல ஐரமாக்கு தான் அது. ஐரமாக்கு தான் அது. ஏதோ இது டாய்ஸ் நினைச்சிட்டா. வாவ், நல்லா இருக்கு. ஐரமாவோட டேபிள். வாவ், விழுந்துருவ. பாத்தியா? ஐரமா விழுந்துட்டா பாரு. எந்திரிச்சிட்டியா? அப்பா தானே. என்னாச்சு? விழுந்துட்டியா? ஆற தள்ளிட்டது. ஏது வேணுமா? அது உன்னால தூக்க முடியாது. ஓகே, ஸோ நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி ஒரு நர்சரிக்கு வந்திருக்கோம், ஒரு கார்டனுக்கு. இங்கே ஒரு சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது நம்மளோட ஆஃபீஸ்க்காக. என்ன அப்படின்னா நம்ம இப்போ நம்ம பண்ணுற எல்லா வேலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
நாங்களும் இறங்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்களா அடிக்கடி எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. நாளைக்கு அதோட அவுட்புட் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன வேலை, பெரிய பெரிய வேலை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் எடுத்து ஈக்குவலாக செஞ்சு நாளைக்கு அதோட அவுட்புட் வரப்போகுது. ஸோ போவோம், நர்சரிக்கு போவோம். நீ வரியா? ஐரா தூங்கிட்டு இருக்கானே. சரி ஓகே, ஐரா தூங்கட்டும். எனக்கு அங்கிருந்து இப்படி காட்டு. சின்ன பேம்பு கேட்டிருக்கேன், பார்ப்போம். இதுதான் ஒன்னிடம் வெளியே. ஓ இப்படி இருக்குமா? டப்பாவில் போட்டு கொடுத்துருவீங்களா? அதை விட நல்ல டப்பா தான் இருக்காரா? ஓ இப்படி தான், இதில் தான் போடணுமா அது? ஓகே. நிறைய அப்டேட் ஆன மாதிரி இருக்குது கடை. நல்லா இருக்குடா. சும்மா இப்படியே நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் இல்லையோ? ஓகே, இது ஒன்று. வாங்கிட்டேன். அப்படியே சேர்த்து 300 நல்லா இருக்குல்ல? இதை விட பெரிய பவுல் இருக்குமே. இல்லை, இதில் வச்சாதான் கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன். இப்போதைக்கு இதில் வைப்போம். வேறு அதிகமாக வளர்ந்துச்சுன்னா அப்போ இவங்ககிட்ட நம்ம வேற ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம டப்பா மாற்றிக்கலாம். அவ்வளோதான் இருக்குது பாட்டங்க. கண்ணாடியில் தான் இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இதோட பெருசு வாங்கணும், வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே இருக்குது. அதில் ஒரு நாத்தம் இல்லை, ஒரு மீன் நாத்தம் அடிக்கிறது. தண்ணியிலே இருக்கிறனால இருக்கும். அந்த குறைத்துல ஒரு மாதிரி கெட்டு போன மீன் ஸ்மெல்லு. சொல்லாத, அது இருக்கும் அந்த தண்ணி. ஐராவை கூட்டு போய் ஆஃபீஸ் காட்டலான்னு பார்த்தா ஐரா வந்துட்டு இப்படி படுத்து. ஆமா, ஃபுல்லா சரி தூக்கம். திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். இப்பவும் தூங்கிட்டு இருக்கா. எழுப்பி விட அவளை. அங்க போய் எழுப்பி விட்டுக்கலாம். போகலாமா? ஓகே, ஸோ நம்ம கடை இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு பார்த்த சந்தோஷத்தில் நானும் பம்மி எல்லாம் இருக்கோம். அது நீ இருக்கேடா சந்தோஷத்தில்? எஸ், நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷத்தில் இருக்கோம். ஏன்னா அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு சில வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. நாளைக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ரிவீல் பண்ணுறேன். மேலே போகலாம். ஒரு சில திங்ஸ் இருக்குது கடையில் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் காரில் பின்னாடி டிக்கியில் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே போயிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். ஓகேவா? குட்டிஸு தூங்குறப்ப எந்திரிச்சு வேண்டாடா. குட்டிஸ் எந்திரியா, இரமாவோட கடைக்கு வந்தாச்சு. வந்தாச்சு நீ மயிலு. தூங்கு. வா 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 வா. ஐரமா எங்கே போற? பத்து. பரவாயில்ல ஏறு. வா, லாக் ஆயிரும். அப்பா கை விடு. பிடிச்சிக்கிறவா ஐயமா பாத்தியா, அப்பாவை கடைக்கு கூப்பிட்டு போறா. என்னது? ஓ ஃப்ளவரா இது? ஸோ நம்மளோட ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது. கீழே ஃபுல்லாக இந்த குப்பை பார்த்துருப்பீங்க. அது முதல் கொண்டு நமக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு இனாகிரேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ வந்தாச்சு. நைட் நம்ம எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு சொல்லி தெரியல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி நான் சொல்லிட்டு இருந்த அந்த 2 ஹோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இங்கே நின்று உனக்கு எட்ட மாட்டேங்குது பாரு. இனிமேல் எட்ட மாட்டேங்குது தெரியுமே. சரி போய் பார்ப்போம். பார்க்குறேன். ஆக்சுவலி இது வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸு, அது பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஸ்பேஸு. அப்போவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி பரவாயில்ல, போய் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி 2 இருக்கா. இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா புரியாது, அந்த சைட்லேருந்து பார்த்தா புரியும். ஸோ அங்கே பார்த்துக்கோங்க, ஏசி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கு பேர் என்ன? ஷோகேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போது ஆஃபீஸ் வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து வெளியே பார்க்கலாம். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக நம்ம கிளாஸ் வச்சுக்கணும். நம்ம சொன்ன மாதிரியே. ஆமாம், இங்கே நின்னாலும் வந்துட்டு வெளியெல்லாம் தெரியும். பம்மி இங்கே நின்றுட்டு பாப்பா, இந்த டேபிளில் உட்காந்துட்டு பாப்பா, இங்கே படுத்துட்டு பாப்பா, இங்கே குதிச்சு பாப்பா. கடைசி வரைக்கும் பம்மி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்னடா இது, டிராஃபிக் போலீஸ் கேபினா? ஆமாம், இங்கே உட்காந்து ஊரவே பார்க்கலாம்ல. சரி நீ பாரு. அப்போ நீ என்ன பண்ணுவேன்?
நான் வீட்டில் இருக்கேன். நான் பார்க்குறத வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். நீ அதான் கேமரா வச்சிருக்கல மேலே இதோ அங்கே அதில் பார்த்துக்குவேன். அங்கெல்லாம் கேமரா இருக்குல்ல, அந்த கேமராவில் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்ப்பேன் நான். ஓகே சூப்பர். 24/7 I am ஆனால் இப்போவே எல்லாம் ஃபினிஷ் ஆயிருக்க வேண்டியது, டெக்கரேஷன் ஆரம்பிக்க வேண்டிய டைம் இது. ஆமாம், இது போக டெக்கரேஷன் வேறு இருக்குது. அது சாயந்தரத்துக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். இவங்க ஃபினிஷ் பண்ணி வெளியே போனால் தான் அது நம்மளால் பண்ணவே முடியும். இந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் லைட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒயிட் கலர் லைட் இந்த ரூம் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் லைட்டு. மேலே வந்துட்டு நம்ம சீலிங் ஒர்க் எதுவுமே பண்ணல, பெயிண்ட் அடித்து 2 லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4 லைட்டு, இங்கே 2 லைட் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சைடும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது கொஞ்சம் சூப்பரான லைட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரூம் போகலாம். பக்கத்து ரூமோட சீலிங்கு, இந்த சீலிங்கில் இந்த சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டர் லைட்ஸ் போட்டிருக்கோம். நம்ம வீட்டில் இருந்த அட்டோம்பர்க் ஃபேனு, அங்கே 2 லைட்டு, ஏசி எல்லாமே இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐராமி ஷோகேஸ் ப்ராடக்ட்ஸ். இங்கே பாரு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. அதனால அதுலேயும் நம்ம சொதப்பிட்டோம். ஆக்சுவலி அது இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்க வேண்டியது, அது ரொம்ப மேலே தூக்கி வச்சாச்சு. பரவாயில்ல, வச்ச மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. யாரும் எடுத்து பார்க்கக்கூடாது. ஆமாம், நம்ம இதை கேட்டதே வந்துட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கணும், எடுத்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான். கம்மி ஹைட்டில் இருக்கிறவங்கலாம் எடுக்காத ஹைட்டுக்கு அது போயிடுச்சு. ஹைட்டே எடுக்க முடியாது. நாங்கெல்லாம் எடுக்கலாம் பாரு. நீயே எட்டி தான் எடுக்கிற பாரு. அப்போ நான் கூப்பிடுவேன், சுயல் வாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாத்தையும் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த செட்டப்பில் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க் அந்த சைடு நடந்துகிட்ருக்கு, இங்கேயும் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஒர்க் எல்லாம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 99.9% முடிஞ்சிச்சு. இன்னும் 1% ஒர்க்கு அது முடிச்சிட்டா நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம இனாக்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ செப்டம்பர் 20th காலையில் 9:30க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். ஆஸ் த பிளான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஷாப்பை, புது ஷாப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் இதை உங்களுக்கு சொல்கிறப்போ பயங்கர சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. எல்லாத்தையுமே கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக பத்தாது. எல்லோரும் வரமாட்டாங்க. மினிமம் ஒரு 50 பேர் வரதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். சந்தோஷம் தான். ஆனால் எல்லாரும் வந்தால் இங்கே ஆக்கியபை பண்ணுறதுக்கான இடம் இல்லை. சின்ன ஸ்பேஸ் தான் இது. ஆமாம், அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இவங்களெல்லாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். ஆனாலும் வந்துட்டு எங்களுக்கு மனசு கேட்கல. ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் சில பேர் இங்கே இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். என்ன அப்படின்னா இந்த ஷாப் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் நாங்கள் இந்த ஷாப்பை நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். ஆனால் லொக்கேஷன் நான் இங்கே கொடுக்க மாட்டேன், ஓகேவா? ஸோ லொக்கேஷன் நான் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு ஸ்டோரி வரும். நான் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஸ்டோரியில் வந்துட்டு இந்த ஷாப்போட ப்ராப்பர் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டுருவேன். 8 மணிக்கு போட்டு 9 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் அதில் இருக்கும். ஸோ 8 to 9 யாரால் வர முடியுதோ அவங்களால தாராளமாக இங்கே வரலாம். 9:30 தான் இனாகுரேஷன், ஓகேவா? 8 to 9 அந்த லொக்கேஷன் அங்கே லைவாக இருக்கும். 9:30 இனாகுரேஷன். இங்கே இருக்கிற மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களை வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கும். உங்களை வச்சு நாங்கள் ஓப்பனும் வந்து நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி வர முடியாதவங்க கண்டிப்பாக எங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீன்ஸ் நீங்களும் ஒரு மெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டே நீங்கள் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஃபேமிலி தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள் எங்களுக்காக. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9:30 to 10:30 வந்துட்டு இனாகுரேஷன். கண்டிப்பாக ஃபுட்டெல்லாம் நாங்கள் எதுவுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணல. டீ, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட்டு, இது மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். 9:30 to 10:30 இந்த இனாகுரேஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நெக்ஸ்ட் வீடியோ இனாகுரேஷன் வீடியோ வரும். மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய்.